ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போறப்போ ஒரு அம்மாவை சந்திப்பாங்க. அந்த அம்மாவுக்கு பேர் உம்மு மஅபத்னு பேர். உம்மு மஅபத். ஒரு குடிசையில வச்சு சந்திப்பாங்க. அந்த அம்மா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அழகா வர்ணிக்குது. ரசூலுல்லாஹ் அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, தலைமுடி இப்படி, முகம் இப்படி, மூக்கு இப்படி, கண் இப்படி, காது இப்படி, ஃபுல்லா வர்ணிக்கும் அந்த அம்மா. இந்த ஹதீஸ்ல வருது. அதாவது மூளை முடுக்கில எங்கோ கிராமத்தில் ஓலை குடிசையில் வாழுகிற கிழவியின் உள்ளம் கூட பெருமானாருடைய அன்புக்கு முன்னால் அவர்களால் ஈர்க்கப்பட்டிருக்கார். ஹிஜ்ரத்துக்கு 4 பேர் போனாங்க ரசூலுல்லாஹ் கூட. யார் யாருங்க? ஒன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு, இன்னொன்னு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வேலைக்காரர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா, ஒரு சஹாபி. ஆமிர் இப்னு ஃபுஹைரா வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் அவர் கபர் இங்க துனியால எங்கேயும் இல்லை, விண்ணுக்கு உயர்த்தப்பட்டவர்னு சொல்றாங்க ஆமிர் இப்னு ஃபுஹைரா அவரு. அதுக்கப்புறம் வழிகாட்டியா இருந்த அப்துல்லா இப்னு உரைகத்துன்னு ஒருத்தர், அவர் வழிகாட்டி கைடு. அந்த கைடு முஸ்லிம் அல்ல, அவர் காஃபிர், ஆனாலும் கைடா வந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போற வழியில கடுமையான பசி, எல்லாம் தீர்ந்து போச்சு. ஒரு ஓலை குடிசையில கிழவி. இந்த கிழவி, அந்த அம்மாவுக்கு பேரு உம்மு மஅபத். அவங்கெல்லாம் இன்னும் முஸ்லீம் ஆகல, முகமது ரசூலுல்லாஹ்வை பார்த்ததும் இல்லை. இவங்க போய் ஏதாவது சாப்பிட்றது கேட்டாங்க. அங்க ஆடு நிக்குது, பார்த்துட்டாங்க. ஆட்டுல பால் கறந்துடலான்னு முடிவு பண்ணி, ஏம்மா இந்த ஆடு கொடுக்குறியா, பால் கறந்துக்கிறோன்னு அவுகிறதான் தான் போய் கேட்டாங்க. இது பால் கறக்காது, நல்லா பாருங்க ஆட்டை, மடுவே இல்லை, மடுவே கிடையாது, இதுல எப்படி பால் கறப்பீங்க அப்படின்னு. கறந்துக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம், ஆடு கொடுக்குற வேலையை மட்டும் நீங்க பாருங்க. அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, இது என்னமோ நடக்க போகுது, இது யாரோ வந்திருக்கிற ஆளுங்க. அந்த அம்மாவுக்கு சரியா தெரியல. வெளியே போயிருக்காரு அவங்க கணவர் அபூ மஅபத்னு பேர். அவருக்கு தெரியும் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, அவங்க அங்க இருக்கிறாங்க, இப்படி இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது, வைக்குது, எல்லா விவரமும் அப்டேட்டா இருக்கிறது அவரு இல்ல, அங்க இந்த அம்மா தான் இருக்கு. இந்த அம்மா என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டை கொடுத்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து அவுகலான்னு ஆட்டை நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமோ ஓதி இப்படின்னாங்க. ஸ்பிரிங் மாதிரி மடு வெளியே வருது. பால் கறக்கிற பிளேஸ் இருக்குல்ல, அது இல்லாம இருந்த வயிறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படின்ன உடனே அது வெளியே வந்துருச்சு. இனி கறக்க வேண்டியதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுகலான்னு தான் கேட்டாங்க அந்த அம்மாட்ட, ஏமா ஏதாவது பாத்திரம் கொடுமா அப்படின்னு. பால் கறக்கிறதுக்கு பாத்திரம் கேட்டா அது ஒரு செம்பு, ஒரு தூக்கு தானே கொடுக்கணும். இத்தா பெரிய இதை கொண்டு வந்து கொடுத்துச்சு. இந்த நம்ம பொம்பளைங்க ஏதோ இலவசமா வருதுன்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், ரம்ஜான்ல கஞ்சி வாங்குறதுக்கு பாத்துருக்கீங்களா, சில பேர் அரை பைலர் மாதிரி தூக்கிட்டு வருவான். ஊத்த போறது ஒரு பாட்டை தான், ஒரே ஒரு கப்பு தான் ஊத்த போறாங்க, எடுத்து இத்தா பெருசு தூக்கிட்டு வருவாங்க. கிடைச்சாலும் கிடைக்கட்டுமே, அந்த இவ்வளவு பெருசு தூக்கி கொடுத்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு வச்சு பிஸ்மில்லான்னு கறக்க ஆரம்பிச்சாங்க. பால் வச்ச கண்ணை எடுக்காம அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்குது. யார ரசூலுல்லாஹ்வை பூரா பாக்குது. பார்த்து முடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்னாடி இஸ்லாத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கும் ஷமாயில் திருமதின்ற கிதாபுல பெருமானாருடைய அங்க அடையாளங்களை இந்த அம்மா மாதிரி அறிவிச்சவங்க உலகத்துல யாருமே இல்லை. இந்த கன்னத்துல உள்ள அந்த கோடு, அந்த கரு வளையம் எப்படி எல்லாம் இருக்கும், அவங்களுடைய ரோமம், கன்னம், உதடு, மூக்கு, கண், அல்லாஹ் அக்பர், அவ்வளவும் நேர்த்தியா ஒரு பெண்மணி உம்மு மஅபத். அவங்க தான் பூரா அறுத்து. நான் சொல்றது ஒரு நிகழ்ச்சி இது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அந்த கை செய்த அதிசயம், இப்படி கைய வச்சுட்டா மடு இல்லாத மடியில் மடு வரும், அதுல பால் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல்லா கறந்தாச்சு. இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் குடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு குடிச்சாங்க, அப்புறம் ஆமிர் இப்னு ஃபுஹைரா குடிச்சார், அதுக்கப்புறம் அப்துல்லா இப்னு உரைகத் ரலியல்லாஹு குடிச்சாங்க. 3 பேரும் குடிச்சதுக்கு அப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க. அந்த அம்மா குறுகுறுன்னு பாக்குது. அந்த அம்மாவுக்கு சந்தேகம், இவரு தான் கறக்குறாரு, இவரை பார்த்தா விஐபி மாதிரி தெரியுது, கறந்து இவரு குடிச்சிட்டு தானே மிச்சம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், கறந்து அவங்களுக்கு கொடுக்கறத பார்த்தா இவர் வேலைக்கார மாதிரி தெரியுது. ஏன்னா எடுத்து யாரோ முதலாளிக்கு முதல்ல கொடுத்து முதலாளி குடிச்சிட்டு மிச்சம் தானே மற்றவங்க குடிப்பாங்க.
இப்படி கொடுக்கறாரு. அவங்க குடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அவரு குடிக்கிறாரு, கடைசியில மிஞ்சினதை தான் இவரு குடிக்கிறாரு. இவர் முதல்ல இவர் விஐபியா அல்லது இவர் வேலைக்காரரா? நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, சின்ன சின்ன விஷயத்த கூட ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொன்ன ஒரு செய்தி இருக்கு. சாக்கில் கௌமி ஆகிருஹும் ஷுர்பத்தன், ஒரு கூட்டத்தாருக்கு புகட்டுபவன் கடைசியில் தான் குடிக்க வேண்டும். சப்பளை பண்றவங்க ஃபர்ஸ்டே சாப்பிடக்கூடாது. அவர் தான் சப்பளை பண்றாரு. சில பேர்லாம் சட்டி காலியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே உட்காந்துருவாங்க, பிஸ்மில்லான்னு உட்காந்துட்டு அப்புறம் தான் சப்பளை பண்ணுவாங்க. சாக்கில் கௌமி ஆகிருஹும் ஷுர்பத்தன், ஒரு கூட்டத்தாருக்கு புகட்டுபவன் கடைசியாகத்தான் சாப்பிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை ஃபுல்லா திரும்ப பாலை ஃபுல் பண்ணிட்டு அந்த அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. இந்த இடையில பார்த்து செல்ல பால் கறக்கிறதுக்குள்ள ரசூலுல்லாவை பார்த்த பார்வையில் அந்த அம்மா இவ்வளோ பெருசா அறிவிக்குது, நாயகம் எப்படி இருந்தார்கள். பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பொம்பளைங்க பார்க்குற மாதிரி நாம பார்க்க முடியாது. நாமளும் 3/4 மணி நேரம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருப்போம். அவன்கிட்ட நம்ம பாட்டில் பேச ஆரம்பிச்சிடும். அப்புறம் எப்படி இருக்கு, என்ன செய்யுது, பிசினஸ் எப்படி, அவங்க நாங்க இங்க எல்லாம் பேச ஆரம்பிப்போம். எங்க படிச்சீங்க, எந்த காலேஜ்னு. நம்ம அந்த 5 நிமிஷம் அந்த ஸ்கிரீனுக்கு அப்புறம் இப்படிங்கும் அந்த பொம்பளை 5 நிமிஷத்துல மூடிடுவாங்க. அத்தனை குறையும் சொல்லுவாங்க. கொஞ்சம் அந்த வாய் கொஞ்சம் லேசா கோணையா இருந்துச்சல்ல, வாய் கோணையா இருந்துச்சா, இல்லையே நல்லா தான் பேசினேன், என்னதான் பார்த்தீங்க நீங்க அப்படின்னு நடக்கும்போது கொஞ்சம் இப்படி இழுக்கிற மாதிரி இருக்குல்ல. எல்லாம் எங்கடா எப்படிடா பார்த்தாங்கன்னு இல்லை, அவங்க 5 நிமிஷம் பார்த்தாலும் பெர்ஃபெக்டா கரெக்டா பார்த்துருவாங்க. பால் கறந்து முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ் கிளம்பிட்டாங்க. அவர் வந்தார், யாரு, கணவர். இந்த மாதிரி வந்தாங்க, நம்ம ஆட்டை பிடிச்சி இது பண்ணாங்க, இப்படி நாங்க பாலுக்கு வந்து அது கறந்து இப்படி ஆகி இங்க பாருங்க. அவரு பக்கெட் நிறைய இருக்கிற பாலை பார்த்தாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. இங்க வா, முதல்ல சொல்லு யார் யார் வந்தா, அதுல பால் கறந்தாரு, அவர் எப்படி இருந்தாரு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறது தான் ஹதீஸ். அதாவது அவர் வந்தவர் எப்படி இருந்தாருன்னா கேக்குறீங்க, அவருடைய தலைமுடி இப்படி, நெத்தி இப்படி, கண்ணு இப்படி, அப்படியே வர்ணிக்குதுல்ல. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த கணவருக்கு அந்த அம்மா சொன்னதுதான் அந்த ஹதீஸ். நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மடுவுல இப்படி தண்ணியை ஊத்தி பிஸ்மில்லான்னு பால் கறந்தாங்க இல்லையா. எங்க ஒரு ஆடு எத்தனை வருஷம் ஹயாத்தோட இருக்கும் சொல்லுங்களேன்? ஒரு ஆடு தெரியாது, அதுக்கு முன்னாடியே அறுத்துடுறோமே. அது காலம் முழுக்க வாழ விட்டா தானே முதல்ல எத்தனை வயசுன்னு தெரியும். அதான் அதுக்குள்ளேயே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், 1 வருஷம் கூட்டி 6 மாசம் கூட்டி எல்லாமே இதாயிருதில்ல, இன்னும் ஆயிருதில்ல. அப்போ அதிகபட்சமா 5 வருஷம் to 7 வருஷம்னு வைங்களேன். நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு மேல ஒரு ஆடு வாழ முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கடந்த உம்மு மஅபதுடைய ஆடு 22 வருஷம் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அந்த ஆடு மௌத்தானப்ப சஹாபாக்கள் போனாங்க. அந்த ஆடு நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, வரலாறு இவ்வளவு டீட்டெயிலாவெல்லாம் வந்து யாருக்குமே வரலாறு கிடையாது. ரசூலோட வாழ்க்கையில ஒரு நாள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆடு, அது வஃபாத்தான வரலாறு வரை இங்க பேசிட்டு இருக்கிறோமே. எப்படிப்பட்ட அதிசயமான வரலாறு அது! அல்லாஹுவின் தூதரின் வாழ்வு போல், வரலாறு போல், அவர்கள் வாழ்ந்த அர்த்தமுள்ள அந்த வாழ்க்கையை போல் உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் அப்படி ஒரு அதிசய வாழ்வு கிடையாது. அன்னலாரின் வாழ்வெல்லாம் முழுக்க முழுக்க அதிசயம்தான். அதிசயங்களை பேசிக்கொண்டே போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு கொள்ள, மஹப்பத்து வைக்க, உள்ளத்திலே அவர்களை இருத்தி கொள்ள இது போன்ற விழாக்கள் காரணமாக இருக்கட்டும்.